இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? ஹோம்மேடு மசாலா, ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஈஸியாக சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து 1 kg ரைஸுக்குரிய மசாலா. ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதோட அளவுகள் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இதில் ரொம்ப முக்கியமானது சுருள்பட்டை தான். சுருள்பட்டை தான் இதோட ஹைலைட்டு. இதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பிரியாணி இலையை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இது நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிடில் பிரியாணி இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மைல்டாகவே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அதோட அரோமா எல்லாமே போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 1/2 kg ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணால் போதும். இந்த சமயத்தில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் ஒரு 2 minutes ரோஸ்ட் பண்ணாலே போதும். கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவராக இருக்கும். ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா கூல்டவுன் பண்ணிடணும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் கடைசியில் 1/2 teaspoon ஜாதிக்காய் பொடி, அதாவது நட்மக் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.